ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு புது சிலபஸுக்கான டைம் டேபிள் பார்க்க போகிறோம். அதாவது பாடவேளை. ஒரு நாளைக்கு நமக்கு என்னென்ன பாடவேளை, அந்த ஒவ்வொரு பாடவேளையும் எத்தனை நிமிஷம் கொண்டது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த 1ஆம் கிளாஸுக்கும் 2ஆம் கிளாஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளைகள் 3. ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 3, 45 நிமிஷம் கொண்ட பாடவேளை 1. சரிங்களா? மொத்தம் 4 பீரியட் தான். தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் அதே தான், 3ஆம் கிளாஸுக்கும் அதே தான். 90 நிமிஷத்துல 3 பாடவேளை, 45 நிமிஷத்துல ஒரு பாடவேளை. சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 4 பீரியட்ஸ் தான். அப்போ ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை பீரியட், எத்தனை பாடவேளை, அது எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எத்தனை பீரியட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு 1ஆம் கிளாஸ்க்கு 2ஆம் கிளாஸ்க்கு இப்போ நம்ம முதல்ல பார்த்துடுறோம். தமிழ்ல 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 5. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்ல 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 5. ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷுக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 4. கணக்குக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 4. சரிங்களா? சூழ்நிலையியல் அதாவது அறிவியல் சூழ்நிலையியல் இவிஎஸ் இருக்கு இல்லையா, இவிஎஸ்க்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 2. உடற்கல்விக்காக 45 நிமிஷம் பாடவேளையை 2 கொடுத்துருக்காங்க. உடற்கல்விக்கு 45 நிமிஷம் பாடவேளை 2. அதுக்கப்புறம் நூலகம் லைப்ரரிக்காக 45 நிமிஷம் கொண்ட பாடவேளை 1. சரிங்களா? இதுல நம்ம இந்த டேர்ம்ல நம்ம படிச்சது எஸ்இஎல் அப்படின்ற நம்ம சிலபஸ்ல புதுசா எஸ்இஎல் அப்படின்னு ஒண்ணு நம்ம படிச்சிருக்கோம். அது சமூக மனவளர்ச்சி கற்றல் அப்படின்றது. அதுக்காக 2 பீரியட். சரிங்களா? அது 45 நிமிஷம் கொண்ட பீரியட். வாரத்துக்கு 2 பீரியட், 2 45 நிமிஷம் நம்ம எஸ்இஎலுக்காக ஒதுக்குறோம். ஒரு 45 நிமிஷம் லைப்ரரிக்காக ஒதுக்குறோம். 2 45 நிமிஷம் பீரியட இதுக்காக உடற்கல்விக்காக ஒதுக்குறோம். சரிங்களா? அப்ப கடைசியில வரக்கூடிய 5 45 நிமிஷம் பீரியடும் இந்த இதுக்கு சரியா போயிருது. மிச்ச பீரியட்ஸ் தான் நம்ம சப்ஜெக்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் 3ஆம் கிளாஸுக்கு தமிழுக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 4. ஆங்கிலத்துக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 4. கணக்குக்கு 90 நிமிஷம் கொண்ட பாடவேளை 3, 45 நிமிஷம் கொண்ட பாடவேளை 1. சரிங்களா? 4 பாடவேளை தான் கணக்குக்கும். 90 நிமிஷத்துல 3, ஒரு 45 நிமிஷம் பாடவேளை. அறிவியலுக்கு 90 நிமிஷம் பாடவேளை 2. சமூக அறிவியலுக்கு 90 நிமிஷம் பாடவேளை 2. சரிங்களா? உடற்கல்விக்கு 45 நிமிஷம் பாடவேளை 2. நூலகத்துக்கு 45 நிமிஷம் பாடவேளை 1. எஸ்இஎல் இருக்கு இல்லையா, அதாவது சமூக மனவளர்ச்சி கற்றல், அதுக்கு ஒரே ஒரு பாடவேளை, ஒரு 45 நிமிஷம் பாடவேளை மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 3 பீரியட்ஸ் 90 நிமிஷம் கொண்ட பாடவேளையா வரும். சரிங்களா? காலையில ஒரு செஷன், அது முடிஞ்ச உடனே இன்டர்வல் காலையில ஒரு 90 நிமிஷம், ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 90 நிமிஷம் பாடவேளை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வல், அதுக்கப்புறம் ஒரு 90 நிமிஷம் பாடவேளை முடிஞ்ச உடனே நமக்கு லஞ்ச் வந்துடும். லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 90 நிமிஷம் பாடவேளை, அதுக்கப்புறம் இன்டர்வல் பிரேக்கு, அதுக்கு அடுத்து 45 நிமிஷம் பாடவேளை 1. சரிங்களா? கடைசியில தான் நமக்கு 45 நிமிஷம் பாடவேளை வரும். இந்த 45 நிமிஷம் பாடவேளைகள் ஒன்னொன்னு ஒரு பாடவேளை கணக்குக்கு, அதுக்கப்புறம் 2 பாடவேளை உடற்கல்விக்கு, 1 நூலகத்துக்கு வாசிப்புக்காக, அடுத்து 1 எஸ்இஎலுக்காக, அதாவது சமூக மனவளர்ச்சி கற்றல். இந்த மாடல்ல இப்ப நம்ம கீழே ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.